வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச சின்ன வெங்காய சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. சின்ன வெங்காயத்தினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, இது இரத்த சோகையை வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டும், உடல் குளிர்ச்சிக்கு ஏற்றதுங்க. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, மேக்னீசியம் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. இது அடிக்கடி உணவுல சேர்த்திக்கும் போதுங்க, ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகட்டும், ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை சரி செய்யறதுக்காகட்டுங்க, மூல நோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டும், மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு, முடி நீளமா கருமையா வளர்றதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சின்ன வெங்காயம் சாதம் செய்யறதுக்குங்க 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த சாதத்துக்கு 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக 200 கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சாப்பாடு தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயிலையும் கூட தாளித்து சாப்பாடு செய்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியிட்டுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்குங்க. இது நல்லா லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கூடுதலாக சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சாதம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்திருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் முழுசாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இது கூட கடைசியாக சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துறதுனாலைங்க இப்போ அளவாக 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, இது கூடவே 2 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு பல், பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே சின்ன சைஸில் ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க. பெருசாக இருந்தால் அரை தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சாம்பார் பொடி எடுத்துருக்குங்க. லோ ஃப்ளேம் வச்சு நல்லா சாம்பார் பொடியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். வதக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சாப்பாடெல்லாம் கிளறி விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை கலந்து விட்டுக்கலாங்க. டேஸ்ட் பார்த்ததில் கொஞ்சம் உப்பு பத்தலை, பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச சின்ன வெங்காயம் சாதம் செய்துட்டேங்க. இதுக்கு அப்பளம், ஊறுகாய், ஏதாவது ஒரு வகையான பொரியல் கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.